Students, let's we see the question number 5 in exercise number 3.4. Find the value of first subdivision cos of 105 degree. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு காஸில் இந்த எக்ஸசைஸில் என்னென்ன ஐடென்டிட்டிஸ்லாம் படிச்சிருக்கோம்? காஸ் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது வந்து சம் ஐடென்டிட்டி. ஓகேவா? தென் காஸ் ஆஃப் அல்ஃபா மைனஸ் பீட்டா அது வந்து டிஃப்ரென்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த காஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், காஸ் ஆஃப் 105 டிகிரி நான் வந்து இப்போ நான் பிரேக் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா காஸ் 105 degree can be expressed as cos of 60 plus 45. இப்படி நான் பிரேக் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எதனால் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன், இதை நம்ம நிறைய விதமாக சூஸ் பண்ணிக்கலாம். 105 நான் எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 180 வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? 180 minus 75 இதோட வேல்யூ என்ன தான் வரும்? 105 டிகிரி தான் வரும். எதுக்காக நான் 60 plus 45 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? ஒரு 90 ப்ளஸ் ஒரு 105 ஸோ இப்போ ஒரு 15. ஸோ இப்போ 90 + 15ன்னு சொன்னாலும் 105 தான் வரப்போகுது. எதனால் நான் எக்ஸாக்டாக 60 + 45 அப்படின்னு சொன்னேன்? ஸோ அதோட ரீசன் என்னென்னா, நம்ம இப்போது இந்த காசு சைனு டேன் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸுக்கும் எக்ஸாக்ட் வேல்யூஸ் டேப்லர் காலம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதில் என்னென்ன ஆங்கிள்ஸுக்கு படித்தோம்? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. கிளியரா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் தெரியும், சைனு காஸ் டேன் 3 ஃபங்க்ஷன்ஸ்க்குமே. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை இந்த ஐடென்டிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்ல, அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் ஆஃப் 60னா என்ன, காஸ் ஆஃப் 45னா என்ன, சைன் ஆஃப் 60னா என்ன, சைன் ஆஃப் 45னா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். கரெக்டாக? ஸோ இப்போது இப்படி பிரித்தா தான் நம்மளால் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஈஸியாக எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 105 டிகிரியை இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விதமாக வச்சு பிரிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்? காஸ் 180 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி காஸ் 75 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிடாது. சம் ஸ்டெப்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம், பட் லாங்கர் ஸ்டெப்ஸாக போகும் சம். கிளியரா? ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் டேரக்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணி எழுதணும். அப்படின்னா இந்த 5 ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த 5 ஆங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? 105 டிகிரி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்? 60 டிகிரி + 45 டிகிரி. பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே எனக்கு வேல்யூ தெரியும். கிளியரா? ஸோ அதனால் நம்ம இதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். நவ் இப்போ பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன? காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா. இங்கே ப்ளஸ் இருக்கா? ஸோ அப்போது எக்ஸ்பான்ஷனில் மைனஸ் வரும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. கிளியரா? ஸோ இந்த ஐடென்டிட்டி ஃபார்மில் தான் இது இருக்குது. where alpha is equal to, ஆல்ஃபாக்கு நமக்கு என்ன இருக்குது? 60 டிகிரி இருக்குது. பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது? 45 டிகிரின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த டேர்மை இந்த ஐடென்டிட்டி வச்சு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்? காஸ் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் 60 டிகிரி இன்ட்டு cos beta, so cos 45 degree minus sin alpha, so sin 60 degree into sin beta அதாவது sin 45 degree. clear? So cos 60 degree, cos 60 na value 1/2 into cos 45 na 1/√2 minus sin 60 na √3/2 into sin 45 na 1/√2. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 × 1 1 by 2 × √2 2√2 மைனஸ் √3 by 2√2. ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமு, நியூமரேட்டர் கம்பைன் பண்ணி எழுதலாம். ஸோ 1 - √3 டிவைடட் பை 2√2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் cos 105 degree. cos 105 degree value is 1 - √3 by 2√2. Clear? Students, now second subdivision sin of 105 degree. ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ sin of 105 degree. ஸோ இப்போ இந்த 105 டிகிரி நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம்? சேம் திங் லாஸ்ட் சப்டிவிஷனில் பண்ணோம்ல, 60 + 45. ஓகேவா? ஸோ பாருங்கள், sin of 105 degree is equal to sin of 60 degree plus 45 degree.
கிளியரா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஆக்சுவலாக? சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், என்ன வரும்? சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. கிளியரா? ஸோ இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது சைன் ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி கேன் பி ரிட்டன் ஆஸ், பாருங்கள், சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போது சைன் ஆல்ஃபா 60 டிகிரி இன்ட்டு காஸ் பீட்டா. ஸோ இப்போ காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆஃப் 60 டிகிரி into sin beta. So இப்போ sin 45 degree. clear? So பாருங்க, sin 60 degree √3 by 2 into cos 45 degree 1 by √2 plus cos 60 na 1 by 2 into sin 45 na 1 by √2. So this is equal to √3 into 1 √3 by 2 into √2 2 √2 plus 1 into 1 1 by 2 √2. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நமக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ √3 plus 1 divided by 2 √2. So we are getting sin 105 degree value to be √3 plus 1 divided by 2 √2. Clear? Now third subdivision, tan of 7 pi by 12. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ரேடியன் மெஷரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிகிரி மெஷர்ஸ்க்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ tan of 7 pi by 12 into 180 degree by pi. ஸோ pi cancel, then 12 இது வந்து ஒரு 3 டைம்ஸு, தென் 4 டேபிள், சாரி இது 6 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டைம்ஸ் வரும், இது ஒரு 30 டைம்ஸ் வரும், தென் 1 டைம், இது 15 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது tan ஆஃப் 7 into 15 7 into 15 105. ஸோ tan 105 டிகிரி தான் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறோம்னா, tan ஆஃப் அதே தான் 60 + 45 லாஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் பண்ண மாதிரியே தான். ஸோ இப்போ tan 105 டிகிரியை வந்து tan ஆஃப் 60 + 45 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் ஆக்சுவலாக? tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. கிளியரா? ஸோ இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ tan ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இது எப்படி எழுதலாம்? tan 60 டிகிரி ப்ளஸ் tan பீட்டா. ஸோ இப்போ tan 45 டிகிரி டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா. ஸோ tan 60 டிகிரி இன்ட்டு tan பீட்டா. ஸோ tan 45 டிகிரி is equal to, வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 60 √3 ப்ளஸ் tan 45 1 டிவைடட் பை 1 மைனஸ் tan 60 √3 இன்ட்டு tan 45 1. ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் √3 இன்ட்டு 1 √3. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஆன்சரில் பாருங்கள், டினாமினேட்டர் எப்படி இருக்குது? 1 மைனஸ் √3 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ 1 மைனஸ் √3னா என்னது? இது ஒரு இர்ரேஷனல் ஃபார்ம். எப்பயுமே நம்மக்கிட்ட ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும்போது டினாமினேட்டரை வந்து இர்ரேஷனலாக இருக்கக்கூடாது. டினாமினேட்டர் என்ன பண்ணணும்? ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற டேர்ம் இருக்குல்ல, அதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கான்ஜுகேட்னா என்ன? ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குன்னா அதோட இன்பிட்வீன் சைனை மாற்றணும். ஸோ இப்போ 1 மைனஸ் √3னா அதோட கான்ஜுகேட் டேர்ம் என்ன? 1 + √3. ஸோ அப்போது நம்ம 1 + √3 வச்சு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். கிளியரா? ஸோ இப்போது இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது? √3 + 1 1 + √3. ஸோ இப்போது ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ a + b இன்ட்டு a + b அந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ இப்போ a + b இன்ட்டு a + bனா a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இப்போது √3 + 1 த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? டிவைடட் பை
1 minus root 3 into 1 plus root 3, அதாவது a minus b into a plus b, which is nothing but a square minus b square. ஸோ அந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோன்னா இதை எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா root 3 த ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? மேலே a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a ஸ்கொயர்னா root 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது 3 plus 2 into root 3 into 1, so 2 root 3 plus b square, so plus 1 divided by 1 minus root 3 the whole square na enna 3. So நமக்கு என்ன வருது? 3 plus 1 4, so 4 plus 2 root 3 divided by 1 minus 3 na minus 2. clear-ஆ? so இப்போ இதில் ஒரு 2 காமனாக எடுக்கலாமா? 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? 2 plus root 3 மட்டும் இருக்கும் divided by minus 2 கீழே இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆனால் ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதை நம்ம நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 2 ப்ளஸ் root 3 இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ we can say tan of 7 pi by 12 value to be minus of 2 plus root 3. This is the answer for the third subdivision.